to my channel. It's Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Accountancy level standard concept வந்து accounting principles of unit 2. So accounting principle na norms. Norms na conditions சொல்லலாம் இல்லாட்டி which you have to follow in accounting. accountingல இது கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணுற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் தான் வந்து accounting principles வந்து இட்ஸ் யூனிவர்சலி அப்ளிகபிள். அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் இந்த ரூல்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும், இந்த நார்ம்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யூனிஃபார்மாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், சேமாக இருக்கும், எல்லா இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா கேப்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. கேப்னா என்னது? ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட், இது வந்து யூட்டிலிட்டி ஆஃப் திஸ் அக்கௌண்டிங் ஆஸ் been recognized by the regulatory authority of accountancy in making financial statement more reliable, realistic and useful to all the concerned parties. ஸோ இது வந்து ஆக்சுவலி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா அத்தாரிட்டிஸ், எந்த அத்தாரிட்டிஸ் இருந்தாலும் ப்ராப்பராக அவங்களுக்கு ரிகக்னைஸ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் எல்லாருக்கும் லைக் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இதில் பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணணும் தவிர பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். லைக் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன, ஒரு சேலரி ஸ்லிப் வரும். நம்ம 1 மந்த் முடிச்சதுக்கப்புறம் சேலரி ஸ்லிப் வரும். எப்படி வரும் சேலரி ஸ்லிப்பு? ரத்தன் டாட்டா பேர் மேலே வர்றது நம்மளுக்கு எப்படி வரும்? டாட்டா கம்பெனி பேர் மேலே வரும், ரைட்? ஸோ டாட்டா கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். எல்லாமே அக்கௌண்டிங் எல்லாமே ரத்தன் டாட்டா பேஸ் மேலே பண்ணக்கூடாது, எல்லாமே டாட்டா கம்பெனி பேஸ் மேலே தான் பண்ணணும். ஈவன் தோ இஸ் ஓனர் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, பிஸ்னஸ் மேன் வேறு, பிஸ்னஸ் வேறு. எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணணும் தவிர பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் மேன் காசு இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பிஸ்னஸ் வந்து கடனாக தான் எடுத்துக்கணும். கடன் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் சொல்லுவாங்க, ரைட்? கேபிட்டல். ஸோ பேசிக் டெர்மினாலஜிஸ் கேபிட்டல் சொல்லுவாங்க. அந்த கேபிட்டல் நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது லயபிலிட்டிஸ், கடனாக தான் பிஸ்னஸ் வந்து வாங்கிக்கும். ஓகே, ஸோ இங்கே இந்த கான்செப்ட் என்ன, பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணணும் தவிர பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இந்த கான்செப்டில் ஆல்ரெடி சேம் திங் வாட் எவர் ஐ தாட். எல்லாமே பர்சனல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஓனர்லேருந்து தான் இது பண்ணணும் தவிர ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும் தவிர பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. ஸோ ஓனருக்கு ஏதாவது அமௌண்ட் வித்ட்ரா பண்ணால் அந்த கேபிட்டல்லேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நம்ம ஃபர்தராக கற்றுக்கலாம். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் எவ்ரிதிங் இதில் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே மணி மெஷரில் தான் இருக்கும். நீங்கள் கடனாக கொடுங்க, காசு கொடுத்து வாங்க, காசு கொடுத்து இது பண்ணுங்கள், எது இருந்தாலும் உங்களுக்கு மணி மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். இதில் சில டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் ரெக்கார்ட் பண்ணாத டிரான்சாக்ஷன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் கண்டிஷன், ஒர்க் பிளேஸு, குவாலிட்டியெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், ரைட்? ஸோ குவாலிட்டியெல்லாம் எடுக்க மாட்டோம். ஸ்ட்ரைக்கு, எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து குவாலிட்டி பேசிஸ், ரைட்? இதெல்லாம் ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு தெரியும், ஒரு குட் பேட் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம் இதில். இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோஜெனிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் த பிஸ்னஸாக ரெக்கார்ட். ஸோ பிஸ்னஸில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே நம்ம காமனாக ஒரு டினாமினேஷனில் ஒர்க் பண்ண மெஷரில், தட் இஸ் ருபீஸ். நம்ம இந்தியன்னா ருபீஸ், ஒரு கண்ட்ரி பேஸில் அவங்க கரன்சியில் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. 5 கம்ப்யூட்டர், 2 டேபிள், 3 சேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. இது வந்து என்ன பண்ணுவீங்க, யூ வில் எக்ஸ்பிரஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் மணி. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க உடனே நீங்கள் என்ன இன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? அப்படி நினைக்க மாட்டீங்க, ரைட்? கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் என் பிஸ்னஸ். அது வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும், லைக் என் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும், என் பிஸ்னஸ் இது பண்ணுவோம். ஸோ அதனால் சில டிரான்சாக்ஷன் நடக்கும், லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். இதில் நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் நிறைய நடத்தும். எதுக்கு நடப்போம்? நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு. காஸ்ட் கான்செப்ட்னா எவ்ரிதிங் வாட் எவர் யூ ஆர் பையிங் அதுதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். சப்போஸ் என் மிஷினரி நான் வாங்கியிருக்கேன் 1 lakh, அந்த 1 lakh நான் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த ஒரே மந்தில் இன்றைக்கி நீங்கள் 1 lakh வாங்கினீங்க, நெக்ஸ்ட் டே வந்து 1,20,000 ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் காட்டணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட், டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா டபுள் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சேல்ஸ் பண்ணேன் எனக்கு என்ன வரும், காசு வரும்.
எதனால காசு வந்துச்சுன்னு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணதுனால. ஸோ என்னாச்சு, சேல்ஸ் கேஷ் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், கேஷ் வந்திருக்குள்ளார், கேஷ் இஸ் கம்மிங் இன். ஸோ கேஷை ரெக்கார்ட் பண்ணுவேன், சேல்ஸ்ன்னு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணால் தான் டுவல் ஆஸ்பெக்ட்ஸ் வரும். நீங்கள் சேலரி பே பண்ணுறீங்க, காசு வெளியில் போகுது. எதனால காசு வெளியில் போகுது? பிகாஸ் ஆஃப் பேயிங் சேலரிஸ். ஸோ சேலரிஸும் ரெக்கார்ட் பண்ணுவேன், கேஷும் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வில் கால் டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வர கான்செப்டில் பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் படிப்போம். தட் இஸ் கேபிட்டல் ப்ளஸ் liability is equal to asset. கேபிட்டல்னா the amount invested by the owner to the business is called as a capital amount or anything. லைபிலிட்டிஸ்னா கடன் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ஈக்குவேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் படிக்கலாம். இதுதான் டெபிட் கிரெடிட் டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். பீரியாடிசிட்டி ஆஃப் கான்செப்ட், இது வந்து பீரியாடிக்கல் பேஸ். ஸோ ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்கள் பிஸ்னஸ் பற்றி தெரியணும் இருக்கும். கடன்காரவங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு, மேனேஜ்மெண்ட்க்கு, கவர்மெண்ட்க்கு. ஸோ ஒருத்தவங்களும் உங்கள் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். பட் ஜென்ரலாக அந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னா 1 year இருக்கணும். ஸோ 6 months, 3 months, 4 months அப்படின்னு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃபார் 1 year. ஸோ தட் இஸ் கால்டு பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஸோ அப்போ தான் நம்மளால் கம்பேரிஷன் பண்ண முடியும், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஜான்வரி டு டிசம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. இல்லாட்டி கேலண்டர், திஸ் இஸ் கால் கேலண்டர் இயர். ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 1st April to 31st March அப்படி பண்ணாலும் ஓகே. பட் ஒரு தடவை அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ ஒரே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் மேட்சிங் கான்செப்ட். ஸோ மேட்சிங் கான்செப்ட்ஸ் என்னன்னாக்கா, லைக் வாட் எவர் யூ ஆர் பையிங் இட் ஷுட் பி மேட்ச் வித் அதர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மிஷின் வாங்குகிறேன். மிஷின் இஸ் கால்ட் ஆஸ் எ கேபிட்டல் ஐட்டம். ஓகே, மிஷின் எதுக்கு வாங்குறீங்க? எனக்கு லாங் டர்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஹேஸ் டு பி, இது வந்து எக்ஸ்பென்சஸாக நான் எடுத்தாலும் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் எனக்கு ரெவென்யூஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து மேட்சிங் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வேலைக்கு வச்சுருக்கேன் ஆளுங்க, ஒர்க்கர்ஸ்க்கு நான் சேலரி பே பண்ணுறேன். எதுக்கு சேலரி பண்ணுவேன்? நாளைக்கு வந்து எனக்கு ரெவென்யூஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ எக்ஸ்பென்சஸும் இருக்குது, ரெவென்யூஸ் இருக்குது. ரெண்டுமே மேட்ச் பண்ணுறது தான் வந்து மேட்சிங் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ எனி எக்ஸ்பென்சஸ் யூ ஆர் இன்கரிங் இன் ஃபியூச்சர் யூ ஆர் கோயிங் டு கெட் ஆஸ் இன் ரெவென்யூ. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ மேட்சிங் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் மீனிங் என்ன? சேல். ஸோ ஏதாவது நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணணும். அசெட் ஏதாவது சேல் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஸோ எப்போ ஒரு அசெட்டை ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ரியலைசேஷன் கான்செப்ட். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகுது அதெல்லாம் கவலை இல்லை, நீங்கள் எவ்வளோ விற்றீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட்னா என்னன்னாக்கா, உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். நான் சேல்ஸ் பண்ணேன், நான் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் வாயிலே சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு நோ த எவிடன்ஸ். எவிடன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் கேஷ் ரிசிப்ட், இன்வாய்ஸஸ், வோச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு எவிடன்ஸாக வைக்கணும். அதுதான் வந்து மெயினான ஒரு ரூல். அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட்னா எவ்ரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரூவல் கான்செப்ட் சொல்லுவாங்க. வெறும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான், வெறும் இதுதான் இல்லை, ரெண்டுமே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வில் கால் இட் ஆஸ் அக்ரூவல் கான்செப்ட். ஸோ கிரெடிட் சேல் இஸ் ரெகக்னைஸ் சேல் ஆல்தோ மணி ஹேஸ் நாட் பீன் ரிசீவ்டு. ஸோ வராதது வந்தது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வில் கால் அக்ரூவல் கான்செப்ட். கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சினா, சப்போஸ் நீங்கள் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் சாப்டர் இருக்குது. அந்த டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்குது. டெப்ரிசியேஷன் இஸ் நத்திங் பட் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அன் அசெட். உங்களுக்கு சாப்டர் 9 இதுலேயோ இருக்குது, அந்த டெப்ரிசியேஷன் கான்செப்ட் இருக்குது. ஸோ டெப்ரிசியேஷன் நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, 9 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம படிக்க 2 மெத்தட்ஸ் தான் படிப்போம். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். எந்த மெத்தடாச்சும் இருக்கட்டும், பட் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் கால் கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. த மீனிங் என்னென்னா, வாட் எவர் அக்கௌண்டிங் யூ ஆர் ஃபாலோ தட் கன்சிஸ்டன்ட். ஸோ எதுக்கு லைக் நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்குது கம்பெனி ஆக்டில். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பிஸ்னஸ் கம்பெனி எப்படி கரெக்டு பொசிஷன் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். ஃபுல் டிஸ்க்ளோஷர்னால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நீங்கள் நடத்துறது ஹானஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே எவிடன்ஸ் பக்காவாக இருக்கணும். அப்போ தான் வந்து வில் கால் ஃபுல் டிஸ்க்ளோஷர். ஸோ தட் ஓனர் வந்து இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன், பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பிஸ்னஸ் மேன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாமே லைக் ஒரு இன்வெஸ்டருக்கு தெரியும், ஓ இப்படி இருக்கா ஓகே அப்படின்னு இருக்கணும். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் பற்றி. கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டின்னா என்னென்னாக்கா,
According to this convention, financial accounting should disclose all the material items which might influence the decision of users of financial statement. Hence, there. So, in a material concept, subjective in nature, an item material to one person may be immaterial to another person. Material item na, for example, ஒரு கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டிங் தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க. அப்போ என்ன அவங்களுக்கு என்னென்ன தேவை, உங்கள் ரெவென்யூஸ் எவ்வளோன்னு தேவை, ரைட்? எவ்வளோ ரெவென்யூஸ் வந்திருக்குன்னு பார்த்தா அது மேலே பேஸ் மேலே டேக்ஸ் பண்ணு, மீதியெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ தட் இஸ் மெட்டீரியாலிட்டி. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, லைக் ஒரு கிரிக்கெட், ஒரு ஐபிஎல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போடுவாங்க, ரிலேட்டிங் டு லைக் பைக் போடுவாங்க, அப்படின்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பற்றி போடுவாங்க, ரைட்? ஸோ அதே நம்ம சீரியல் பார்த்திங்கன்னா மெயின்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஸோ சிலது ஓகே, சிலது வந்து யூஸ் ஆகும், சிலது வந்து அது மற்றவங்களுக்கு இம்மெட்டீரியலாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கன்வென்ஷன் ஆஃப் கன்வெர்ட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ், இது என்னென்னா லைக் எப்பவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது, முடிஞ்ச அளவு லாஸ் வராமல் பார்த்துக்கணும். லெட்ஸ் காட் பிளேயிங் சேஃப் ஆர் காஷன், பாலிசி ஆஃப் காஷன் சொல்லுவாங்க, காஷியஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைக் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The closing stock in a factor is valued at 35,000 at corporate, 25,000 at is realizable in, but while recording 25,000 will be considered as a lower. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும். நம்ம நிறைய ஜாஸ்தியாக காட்டக்கூடாது, முடிஞ்ச அளவு லாஸஸ் காட்டினாவே பெட்டர் தான். ஆக்சுவலாக காட்டினா பெட்டரு, வராததை நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா 10 ரூபா தான் ரெக்கார்ட் பண்ணி 12 ரூபான்னு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பிளேயிங் சேஃப். தட் இஸ் யூ ஹேவ் டு ரெக்கார்ட் வித் நோ ஆன்டிசிபேட்டட் இன்கம். வந்துடும் அப்படின்னா ரெக்கார்ட் கையில் வந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் கன்வெர்ட்டிசம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு அப்படியே ரீகால் மாற்றிருக்கோம். பிஸ்னஸ் என்டிட்டி ஆர்டர்ஸ்னா ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ். அது மணி மெஷர் எவ்ரி திங் யூ ஹேவ் டு ரெக்கார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. கோயிங் கன்சர்னாக உங்கள் கம்பெனி எப்பவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே காஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அசெட்ஸ் எல்லாம் ஹேவ் டு ரெக்கார்ட் அட் காஸ்ட் ப்ரைஸ். டுவெல் கான்செப்ட், 2 கான்செப்ட்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். சேலரி பேனா சேலரிஸும் ரெக்கார்ட் பண்ணணும், கேஷும் ரெக்கார்ட் பண்ணணும். பீரியாட்சிட்டினா லைக் 1 இயர் பேசிஸ் மேலே நீங்கள் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும். மேட்சிங்னா எக்ஸ்பென்சஸ் ஷுட் மேட்ச் வித் த இன்கம்ஸ், ரெவென்யூஸ். ஸோ ரியலைசேஷனாக எவ்வளோ நீங்கள் வித்துட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீங்கள் ரியலைஸ் அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக இருக்கணும். அக்ரூவல்னால் கேஷ் ட்ரான்சாக்ஷனில் இருக்கலாம், கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் இருக்கலாம், அதை ரெக்கார்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி, எப்பயுமே அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எப்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக அப்சர்வ் பண்ணணும். ஃபுல் டிஸ்க்ளோஷர், நீங்கள் எப்பவுமே எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். மெட்டீரியல்ட்டு சில பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், சில பேருக்கு இம்பார்ட்டன்ட், அதனால எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கன்வெர்ட்டிசம் இல்லாத ஒரு இன்கம்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, உங்கள் கையில் காசு வந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் கன்வெர்ட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியாச்சும் கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால நீங்கள் மீனிங் தெரிஞ்சு நீங்கள் படித்தாவே போதும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.